friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ அண்ணாச்சி கடையில இருந்து ஒரு பொரி உருண்டை வாங்கி சாப்பிட்ற சந்தோஷமே தனிதான். இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குறைவான பொருட்கள் போதும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். இதே கப்புக்கு 4 கப் பொரி நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொரி எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். 1 கப் வெல்லத்துக்கு 4 கப் பொரி. பொரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்னதாக இந்த மாதிரி தேவையில்லாத பொரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போது நம்ம வெல்லத்தை கரைச்சி பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். 1 கப் வெல்லம் கூடவே கொஞ்சமாக தண்ணி. நான் வந்து 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து வடிகட்டி வச்சிடலாம். எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதே பேனில் வடிகட்டியிருக்கேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெல்லப்பாகு நம்ம தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ண கொஞ்சம் கெட்டியாக வரும். காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இன்னும் நிறைய அந்த பபிள்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நான் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போது 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா நுரைச்சி வந்தது வந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பதம் செக் பண்ணுறதுக்காக. நம்ம அந்த தண்ணியில் சேர்க்கும்போது கரையலை, கையில் எடுக்க வருது. ஆனால் நம்ம அழுத்தும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 30 செகண்ட்லேயே ரெடி ஆகிரும். இப்போ பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. கரெக்டாக வந்திருக்கோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது அதை எடுக்க முடியுது. அதே நேரம் சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கணும். அழுத்தும் போது சாஃப்டாக இல்லை, இந்த மாதிரி ஹார்டாக வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல 4 கப் பொரி, அது அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்குறப்போ நிறைய பொரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம கலந்து விடுறப்போ கரெக்டாக வந்துடும். அப்படியே எல்லா பொரியிலையும் வெள்ளைப்பாகு வந்து நல்லா கோட்டாகி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பொரியிலையும் அந்த வெள்ளைப்பாகு நல்லா கோட்டாகி வரும். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ உடனே கையில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் நம்மளால் ஈஸியாக பிடிக்க முடியும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ரொம்பலாம் சுடாது. நம்ம வந்து பொரி போட்டு மிக்ஸ் பண்ணதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பண்ணால் தான் எல்லாத்தையுமே நம்ம முடிக்க முடியும். வெள்ளைப்பாகோட பதம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை முன்னாடி ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொரி உருண்டை பண்ணதுக்கப்புறமா அது வந்து கையில் ஒட்டிகிட்ருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல கல் மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அந்த பொரி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. என்ன வேணும்? 1 பொரி உருண்டை. ஓகே, 10 ரூபாவா? தாங்க. எந்த பொரி உருண்டை வேணும் உங்களுக்கு? சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டடா, நம்மளோட பொரி உருண்டை ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பெட்டி கடையிலலாம் இருக்கோம்ல, அது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எப்போல்லாம் நமக்கு பசிக்குதோ அப்போ வந்து ஒன்றா அப்பப்போ ஒன்று நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.